அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது கும்பகோணம் தாராசுரம் பகுதியில் நடைபெறுகின்ற வன்னியர் சங்கத்தின் அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாட்டு திடலில் இருக்கிறோம். நம்மையெல்லாம் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இங்கிலாந்து நாட்டில் ரேடியோவை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் பிறந்த அந்த ஊரில் இன்றைக்கு இந்த தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மண்ணிலிருந்து சென்ற பாப்பா வெற்றி அவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதியாக வெற்றி பெற்றிருக்கிறார். அதுவும் நியமன உறுப்பினர் கிடையாது, மக்களை சந்தித்து மக்களிடையே ஓட்டு வாங்கி அதில் மெஜாரிட்டியை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் இன்றைக்கு இந்த வன்னியர் சங்கத்தினுடைய மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு ஒரு நாள் முன்னதாகவே வந்திருக்கிறார். நீங்கள் இந்த மாநாட்டிற்கு வந்ததன் நோக்கம் என்ன? இந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு ஏதேனும் விசேஷமான காரணங்கள் உண்டா? ரொம்ப நன்றி. ரொம்ப விசேஷமான காரணங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு. முதல் காரணம், இது எங்கள் குடும்பத்தின் திருவிழா. ரெண்டாவது காரணம், எனக்கு படிப்பு பொருளாதாரம் இதெல்லாம் கிடச்சிது. இந்த சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு நடக்குது. இங்கே பல லட்சம் இளைஞர்கள், அதுவும் இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் சோழ மண்டலத்திலேருந்து வரப்போகிறாங்க. இதை நீங்கள் எடுத்திங்கன்னா இது வந்து நெல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இங்கே இருக்க இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் பக்கத்தில் இருக்க அரபு நாடுகளில் போய் தினக்கூலிகளாக இருக்கிறாங்க. அப்படி இருக்க நிலைமைகளை மாற்றணும் அப்படின்னா அது எங்கள் மருத்துவர் ஐயாவின் சமூக நீதி போராளி அவர் நடத்துகிற அந்த இடஒதுக்கீட்டு போராட்டங்களால் மட்டுமே தான் அதை நிறுவி காமிக்க முடியும். அந்த இடஒதுக்கீடு என்பது என்னென்னா, எனக்கு கிடைச்ச படிப்பு அது வந்து நம்ம இருக்க அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கும் அந்த படிப்பு கிடைக்கணும், அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து சமுதாயத்துக்கும், வீழ்ம்பு நிலையில் இருக்கும் சமுதாயத்துக்கு ஐயா அதை தலைமை ஏற்றி நேற்று நடத்தலை. இன்றைக்கி ஐயாவுக்கு 86 ஆண்டுகள், எனக்கு 42 வயசாகுது. இந்த 42 எனக்கு தெரிஞ்ச காலகட்டங்கள்லேருந்து ஐயா போராளியாக இருக்கார். ஸோ என்ன மாதிரி ஒருத்தவங்க வந்து இங்கே கலந்துக்கும் போது இது மூலியமாக பல இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வு வரும்போது அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் கலந்துப்பாங்க. அது மூலம் அவர்கள் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் கலந்துக்கிட்டு இருக்கேன். அது உங்களை பார்க்கின்ற இளைஞர்கள் ஒரு தன்னம்பிக்கையை பெறுவார்கள். தஞ்சை மாவட்டம் திருவாரூரில் பிறந்து இங்கிலாந்து தேசத்தில் இவர் சாதிக்கின்ற பொழுது நம்முடைய தேசத்தில் நாமும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விடாமுயற்சியை மற்ற இளைஞர்கள் கற்றுக்குவாங்க அப்படின்றதுக்காகவே இந்த மாநாட்டில் கலந்துக்கிறீங்களா? கண்டிப்பாக, ஆமாம், அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு இந்த படிப்பு கிடச்சிது. படிப்பு கிடைக்க மூலிமா நான் வந்து சென்னையில் ஆங்கில கல்வியில் ஆங்கிலேயம் படித்தேன். இப்போ வெளிநாட்டில் போயிட்டு ஆங்கிலேயர்கள் நாட்டில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து எனக்கு எதிர்த்து போட்டியவர்கள் ஆங்கிலேயர்கள் 10 பேர். எனக்கு வாக்களிக்கிற மக்கள் ஒரு 10,000 பேர் அந்த இருக்காங்க. 3,500 வீடுகள் இருக்குது. அதுலேயும் பெரும்பான்மை 99% வந்து ஆங்கிலேயர்கள். அவங்க வந்து எனக்கு அவங்களோட விலைகளை வெட்டி எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்கு முழு காரணம் என்னோடய தன்னம்பிக்கை, என் படிப்பு. அப்போ இந்த படிப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா அதுக்கு இல்லை. ஸோ இந்த படிப்பை எப்படி இந்த பெரும்பான்மை சமுதாயம் வீழ்மை நிலையில் இருக்குது. படிப்பு மட்டுமே தான் ஒருத்தவங்களை அடுத்த நிலைக்கு ஒரு தனி மனிதையும் ஒரு குடும்பத்தையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொண்டு சொல்ல முடியும். அப்போ ஐயா என்ன கேட்குறாருன்னா, இந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல படிப்பு, அதுக்குரிய இடஒதுக்கீடு, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, அதுக்குரிய இடஒதுக்கீடு கேட்குறாரு. அதனால் என்ன மாதிரி இளைஞர்கள் இதில் வந்து கலந்துக்கும் போது பல இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு வரும், தன்னம்பிக்கை வரும். இதன் மூலமாக அடுத்த கட்டத்திற்கு அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் போகும்போது இந்த சமுதாயம் மேலே வரும் என்பதனால் நான் கலந்துக்கிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற விதத்தில் பேசியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி. எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக இந்த மாநாட்டில் வந்து அனைத்து சமுதாய இளைஞர்கள், நீங்கள் தான் இந்த நாட்டின் அடுத்த தூண்கள். அடுத்த வரப்போகிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அதிகாரத்தில் வரப்போகிற IAS ஆஃபீஸராக இருக்கட்டும், IPS ஆஃபீஸராக இருக்கட்டும், நீங்கள் தான் வரப்போகிறீங்க. இந்த மாதிரி மாநாட்களில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அது வந்து நம்ம தமிழ் சமுதாயம் வந்து ஒன்று கூடி நமது ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வந்து கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும். ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, எந்த ஒரு மாநாட்டிலையும் இல்லாதது இந்த ஒரு மாநாட்டில் இருக்குது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் ருத்ர வன்னியர்
இவர் ராஜாவை போட்டு பண்ணியிருக்காங்க. அந்த அக்னி கலசத்துலேருந்து வெளில வராரு. அது பார்த்தீங்கன்னா அவர் எப்படின்னா அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தை காக்கக்கூடியவர், நிலைநாட்டியவர். அப்போ அந்த இடத்துல நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். அது இந்த சோழ மண்டலத்தில் மனுநீதி சோழன் பிறந்த திருவாரூர் மண், தஞ்சை மண், அந்த இடத்துல இது ஆரம்பிக்குது. கண்டிப்பாக ஒரு நீதியை வருங்காலத்தில் நிலைநாட்டும். தமிழர்களுக்கு உரிமை நீதி என்பது நிலைநாட்டப்படும். அது இடஒதுக்கீடாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் கலந்துங்க, மறக்காமல் கலந்துங்க. நான் உங்களை எல்லாரையும் பார்க்க அவளோடு இருக்கிறேன். நன்றி. நன்றி. மாநாட்டு பந்தலில் இணைந்திருக்கும் இன்னொரு முக்கியமான பிரமுகர் கும்பகோணத்தை சார்ந்தவர். இவர் பெயர் சுப்புராமன். முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். வன்னியர் சங்கம் நடத்துகின்ற அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாட்டில் நானும் கலந்து கொள்ள வேண்டும், என்னுடைய சமூகத்தையும் இதில் பங்கு பெற வைக்க வேண்டும், அதன் மூலம் இடஒதுக்கீட்டுக்காக சமூக நீதிக்காக போராட வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அவருடைய கருத்தையும் நாம் இப்பொழுது பதிவு செய்வோம். எம்ஆர் கந்தசாமி முதலியார் அவருடைய 2 மகன்களிலும் நான் மூத்தவன். 2 மகன்களையும் இந்த இயக்கத்துக்காக நாங்கள் 1987ஆம் ஆண்டு உருவார சாலை மறியலில் நமது வன்னிய இனத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து அடைக்கலம் கொடுப்பதற்காக எங்கள் இல்லத்தில் நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம். சாலை மறியலில் காவல்துறையுடைய இது அடக்குமுறைக்கு வந்து அடைக்கலம் கொடுத்த அந்த சமயத்தில் அதிகமாக பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டோம். அப்பொழுது எனது தந்தையை கூட அந்த இருந்த பிரமுகர்களிடம் நீங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டும், வன்னியர் சங்கமாக இருக்கிறீர்கள், கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்கள் தந்தையே வற்புறுத்தினார். முக்கிய பிரமுகர்களிடம் வன்னியர் சங்க பிரமுகர்கள் வற்புறுத்தியதன் பேரில் 1987இல் ஐயா அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது முதலாக மாற்று சமுதாயத்திலிருந்து இணைந்து கொண்டோம். நாங்கள் தான் இணைந்து நானும் என் தம்பியும் கிட்டத்தட்ட இந்த நாள் வரை எந்த விதமான மாற்று கருத்துகளும் ஐயாவுடைய கொள்கையை ஏற்று இதுவரையும் நாங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அவர் அண்ணன் இந்த விழாவை நடத்தும் மாக்கா ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் மாவட்ட மாணவரணி செயலராக 1990 இருந்தபோது என்னுடைய தம்பி வந்து மாநகர மாணவரணி செயலராக செயல்பட்டார். அதனால் அண்ணனுடைய பழக்கம் 1990 மாக்கா அண்ணனுடைய நல்ல பழக்கம் எங்கள் குடும்பத்துக்கும் உண்டு. அதனால் இந்த விழா வந்து எங்கள் குடும்ப விழாவை தான் நாங்களும் பார்க்கிறோம். இது நல்ல சிறப்படைய பாடுபட இருக்கிறோம். ரொம்ப நன்றி. அனைவரும் வருகை தருவதற்கு, அனைத்து சமூகத்தினரும் வருகை தருவதற்கு ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். அழைப்பு விடுத்துக் கொண்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றிங்கண்ணா. நான் சார்ந்த முதலியார் சமூகத்தின் சார்பாக அனைத்து சமுதாய சகோதர சகோதரிகளையும் வரவேற்கிறேன். மற்றும் நான் சார்ந்திருக்கும் முதலியார் சமூகத்தின் மக்களையும் அனைத்து சமுதாய மக்களையும் இந்த மாநாட்டுக்கு எழுச்சியோடு வந்து ஐயாவின் புகழையும் அவருடைய எழுச்சி வரையும் கேட்டு பயன்பட வேண்டுமே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த கஸ்தூரி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு பெண் போராளியாகவே இருக்கிறார். இந்த மாநாட்டிற்கு அவரும் 2 நாட்களுக்கு முன்பாகவே வந்திருக்கிறார். அவருடைய கருத்தையும் நாம் இப்பொழுது பதிவு செய்து விடுவோம். போராடுகின்ற, குரல் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் இன்றைக்கு மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு வணக்கம். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்தியா முழுவதும் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் தலைவராகவும் மாபெரும் போராளியாகவும் மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக போராடி பல இடஒதுக்கீடுகளை வாங்கி கொடுத்தவர். அதன் அடிப்படையிலே வன்னியர்களுக்கு 10.5 என்கிற உள்ஒதுக்கீடும் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடும் வாங்கி கொடுத்தவர். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏதோ வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கேட்குறாங்கன்ற ஒரு தோரணையில் மற்ற சமுதாய மக்களை அவங்கெல்லாம் கருத்து வந்து வேறு மாதிரி திணிச்சு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி அவர் பூஸ்ட் பண்ணி அவர் பேச வச்சுட்டார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர் சங்கம் துவங்கிய காலத்திலிருந்து இன்றைக்கி இப்போ சமூக நீதிக்காக போராடி எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் தான். அதன் அடிப்படையிலே அவரை போலவே எங்கள் சின்னையா அவர்களும் எல்லா சமுதாய தலைவர்களையும் அழைத்து இன்றைக்கு நாம் வந்து 10.5 மட்டுமல்ல எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வேணும் என்ற அடிப்படையில் கருத்துக்களை கேட்டு போராட்டங்களையும் நடத்தியிருக்கின்றார். அந்த மாநாடு என்பது எல்லா ஆன்மீக சமய நல்லிணக்க மாநாடு. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும்
ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர்களும் பாட்டாளி சொந்தங்களும் எல்லா தலைவர்களும் இந்த மாநாட்டிலே பங்கேற்கின்றார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் ஏற்கனவே நம்ம சமய நல்லிணக்க மாநாடு நடத்தியவர்கள். அதன் அடிப்படையில் இந்த மாநாடு இன்றைக்கு சோழமண்டல மாநாடாக இன்றைக்கு கும்பகோணத்தில் இந்த மாநாடாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அனைவரும் எல்லா தரப்பு மக்களும் பங்கேற்று வருங்காலத்தில் எல்லா மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று எங்கள் மருத்துவர் ஐயாவின் குரலுக்கு உறுதுணையாக எல்லோரும் வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.